ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு அறியப்பட்டது இன்னொரு பேரில். ஸோ அது 1918, 1919, 1920 அப்படின்னு 3 ஆண்டுகள் வந்து நீடிச்சது. அதில் மட்டும் கிட்டத்தட்ட 50 மில்லியனுக்கும் மேற்பட்ட, அதாவது 5 கோடி மனிதர்களுக்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்தாங்க. இப்பேற்பட்ட இன்ஃப்ளூயன்ஸா எப்படி ஏற்படுது, அதுக்கு உண்டான காரணம் என்னன்னு அந்த காலகட்டத்தில் ஒன்றுமே அறிய முடியாமல் இருந்தது. இந்த நிலையில் பன்றிகளில் ஏற்படக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படுறதுக்கு பாக்டீரியா காரணம் கிடையாது, வைரஸ் காரணம் அப்படின்றத அவங்க வந்து கண்டறிஞ்சாங்க. இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் எப்படி யாரால் கண்டறியப்பட்டதுன்றதை பார்க்கலாம். மருத்துவ வரலாற்றிலேயே அதிகமான மனிதர்கள் உயிரிழக்கிறதுக்கு காரணமாக இருந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இன்ஃப்ளூயன்ஸா தான். உதாரணமாக 1889, 1890 இந்த இடைப்பட்ட 2 ஆண்டுகளில் மட்டும் ரஷ்யன் ஃப்ளூ அப்படின்ற இன்ஃப்ளூயன்ஸா பேண்டமிக்னால கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கும், அதாவது 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மனிதர்கள் உயிரிழந்தாங்க. இந்த அளவுக்கு அதிகமான உயிரிழப்புகளை இன்ஃப்ளூயன்ஸாவானது ஏற்படுத்தி வந்தது. இருப்பினும் இப்பேற்பட்ட இன்ஃப்ளூயன்ஸா எப்படி ஏற்படுது, அதுக்கு உண்டான காரணம் என்னன்னு அந்த காலகட்டத்தில் ஒன்றுமே அறிய முடியாமல் இருந்தது. இந்த நிலையில தான் 1892ஆம் ஆண்டு ரிச்சர்ட் ஃப்ரீட்ரிக் யோஹானஸ் பைஃபர் அப்படின்ற ஒரு ஜெர்மன் பிசிசியன் இது சம்பந்தமாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்காக அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸானால பாதிக்கப்பட்ட மனிதர்களினுடைய மூக்கு மற்றும் தொண்டையிலிருந்து ஃப்ளூயிட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணாங்க. அதை வச்சு அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அவருக்கு தெரிய வந்தது, அந்த இன்ஃப்ளூயன்ஸானால பாதிக்கப்பட்ட மனிதர்களினுடைய திரவ மாதிரிகளில் பாக்டீரியா இருக்குது அப்படின்றது. அந்த பாக்டீரியா தான் இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு ஆரம்பத்தில் ரிச்சர்ட் ஃப்ரீட்ரிக் யோஹானஸ் பைஃபர் வந்து கருதினாங்க. அதுக்கப்புறமா இதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸானால பாதிக்கப்பட்ட மனிதர்களினுடைய அந்த ஃப்ளூயிட் சாம்பிள்ஸை வந்து கலெக்ட் பண்ணி தொடர்ந்து ரிசர்ச் பண்ணாங்க. அத்தனை இதுலேயுமே வந்து இந்த பாக்டீரியாஸ் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து இவர் வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த பாக்டீரியம் தான் இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்றத முன்மொழிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்டீரியத்துக்கு ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸே அப்படின்னு பேருமிட்டாங்க. ஸோ ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸே அப்படின்ற பாக்டீரியம் தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்றத ரிச்சர்ட் ஃப்ரீட்ரிக் யோஹானஸ் பைஃபர் அப்படின்ற ஜெர்மனியை சேர்ந்த மருத்துவர் வந்து முன்மொழிஞ்சாங்க. அதுக்கப்புறமாவே இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படுறதுக்கு பாக்டீரியா தான் காரணம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுக்கப்புறமா அந்த இன்ஃப்ளூயன்ஸாவுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக மருந்துகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில் அந்த காலகட்டத்தில் நிறைய மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. நிறைய அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆனால் எந்த ஆராய்ச்சியுமே அந்த காலகட்டத்தில் பெருசாக வந்து பலனளிக்கலை. இதுக்கிடையில் 1918ஆம் ஆண்டு ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்ற இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸா பேண்டமிக் ஏற்பட்டது. அதாவது பேண்டமிக் அப்படின்னா ஒரு தொற்று நோய் ஒரே நேரத்தில் பல நாடுகளில் ஏற்பட்டால் அதுதான் வந்து பேண்டமிக் அப்படின்றது. அது மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற தொற்று நோயானது அந்த 1918ஆம் ஆண்டு பல நாடுகளில் ஏற்பட்டது. அதனால் அது வந்து இன்ஃப்ளூயன்ஸா பேண்டமிக். ஸோ அது வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு அறியப்பட்டது இன்னொரு பேரில். ஸோ அது 1918, 1919, 1920 அப்படின்னு 3 ஆண்டுகள் வந்து நீடிச்சது. அதில் மட்டும் கிட்டத்தட்ட 50 மில்லியனுக்கும் மேற்பட்ட, அதாவது 5 கோடி மனிதர்களுக்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக அதிகமான உயிரிழப்புகளை அந்த இன்ஃப்ளூயன்ஸா ஆனது ஏற்படுத்தி வந்தது. ஸோ இந்த அளவுக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸாவினுடைய மோசமான விளைவு இருக்கும்போது இது எப்படி மறுபடியும் ஏற்படுது அப்படின்னு தெரியாமல் இருந்தது. ஏன்னா இந்த ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸே அப்படின்ற பாக்டீரியம் தான் இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படுத்துது அப்படின்னா அதை வந்து சமாளிக்கிறதுக்கு மருந்துகள்லாம் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இருப்பினும் கூட இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற இந்த ஒரு தொற்று நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியல, அதனுடைய அந்த பரவலையும் வந்து கட்டுப்படுத்த முடியல. அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸா வந்து மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸை அந்த காலகட்டத்தில் உலகத்தில் வந்து செலுத்தி வந்தது. இந்த நிலையில தான் ஒருத்தர் ரிச்சர்ட் எட்வின் சோப் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் வைராலஜிஸ்ட்டும் பால் ஏடின் லூயிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் பெத்தாலஜிஸ்ட்டும், இவங்க 2 பேரும் இணைஞ்சு இது சம்மந்தமாக மேற்கொண்டு ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக அவங்க பன்றிகளில் ஆராய்ச்சி பண்ண தொடங்கியிருந்தாங்க. ஏன்னா பொதுவாகவே இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றது மனிதர்களை மட்டும் பாதிக்காது, இது வந்து பன்றிகள், குதிரைகள், பறவைகள் மாதிரி மற்ற உயிரினங்களையும் பாதிக்கக்கூடியது தான். ஸோ அதனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸா அந்த தொற்று நோயை பற்றி
அவங்க பன்றிகளில் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்போ தான் அவங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை வந்து கண்டறிஞ்சாங்க. பன்றிகளில் ஏற்படக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படுறதுக்கு பாக்டீரியா காரணம் கிடையாது, வைரஸ் காரணம் அப்படின்றத அவங்க வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1931ஆம் ஆண்டு அந்த ராபர்ட் சோப் அப்படின்ற அமெரிக்கன் வைராலஜிஸ்ட் வந்து அதை வெளிப்படுத்தினாங்க. இந்த மாதிரி பன்றிகளில் இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படுறதுக்கு வைரஸ் தான் காரணமாக இருக்குது, பாக்டீரியா காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து முன்மொழிஞ்சாங்க. இது வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தினது, சலசலப்பையும் ஏற்படுத்தினது. ஏன்னா 1892ஆம் ஆண்டிலிருந்தே இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படுறதுக்கு ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸே அப்படின்ற பாக்டீரியம் தான் காரணம் அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. ஆனால் 1931ஆம் ஆண்டு தான் இல்லை, அது பன்றிகள்லாம் இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படுறதுக்கு வைரஸ் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் உறுதிப்படுத்தப்பட்டது. ஸோ அதுக்கப்புறமா இதே மாதிரி மனிதர்கள்லையும் இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படுறதுக்கு வைரஸ் காரணமாக அல்லது பாக்டீரியம் காரணமாக அப்படின்னு கண்டறியணும் அப்படின்னு வில்சன் ஸ்மித் அப்படின்ற பிரிட்டிஷ் ஃபிசிஷியன், கிறிஸ்டோபர் ஆண்டர்சன் அப்படின்ற பிரிட்டிஷ் வைராலஜிஸ்ட், அதே மாதிரி பேட்ரிக் லெய்ட்லா அப்படின்ற ஒரு ஸ்காட்டிஷ் வைராலஜிஸ்ட், இந்த 3 விஞ்ஞானிகளும் இணைஞ்சு இது சம்பந்தமாக மேற்கொண்டு ஆராய்ச்சியை பண்ண தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக அவங்க இங்கிலாந்தோடைய லண்டனில் இருக்கிற மில் ஹில், அங்கே இருக்கக்கூடிய அந்த மில் ஹில்லில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச், அங்கே தான் அவங்க அந்த 3 பேரும் சேர்ந்து அந்த ஆராய்ச்சியை ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு பரிசோதனை பண்ணுறதுக்காக இன்ஃப்ளூயன்ஸானால் பாதிக்கப்பட்ட மனிதர்களினுடைய திரவ மாதிரிகளை சேகரித்து அதை வந்து ஒரு சாம்பர்லேண்ட் ஃபில்டரில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இப்போ இது ஏன் இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏன்னா பாக்டீரியா, வைரஸ், இதுக்கு 2த்துக்கும் உள்ள மிக முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, பாக்டீரியா வந்து வைரஸை விட பெருசாக இருக்கும். அதாவது பாக்டீரியாவை விட வைரஸ் சின்னது. பாக்டீரியாவே வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது வைரஸ் இன்னும் எவ்வளோ சின்னதாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ ஒரு சாம்பர்லேண்ட் ஃபில்டரை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதில் வந்து இதை வந்து வடிகட்டணும். அதாவது இந்த இன்ஃப்ளூயன்ஸானால் பாதிக்கப்பட்ட மனிதர்களினுடைய ஃப்ளூயிட் சாம்பிள்ஸை வந்து வடிகட்டணும். அப்படி வடிகட்டும் போது அந்த ஒரு ஃபில்டர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எந்த அளவுக்குன்னா, அது வந்து ஒரு போர்சலின் ஃபில்டர். அதில் வந்து பாக்டீரியாலாம் அப்படியே வந்து ட்ராப் பண்ணப்படும், அப்படியே வந்து அந்த ஃபில்டர்லேயே இருந்துரும். வெறும் திரவம் மட்டும்தான் வந்து வடிகட்டப்பட்டு தனியாக வந்து பிரித்து எடுக்கப்படும். அதாவது இப்போ ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, ஒரு திரவம் இருக்குது, அதில் பாக்டீரியா இருக்குன்னா நம்ம பார்க்கும்போது அதை வந்து தெரியாது. அதை வந்து இப்படி வடிகட்டும் போது, அந்த ஒரு சாம்பர்லேண்ட் ஃபில்டரில் வந்து வடிகட்டும் போது பாக்டீரியா அந்த ஃபில்டரில் அப்படியே இருந்துடும். வெறும் நீர், அந்த திரவம் மட்டும்தான் இன்னொரு பக்கம் வந்து தனியாக வந்துடும். ஸோ அந்த ஒரு பரிசோதனை தான் இவங்க பண்ணாங்க. அதை பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸே அப்படின்ற பாக்டீரியா தான் அவங்க தனியாக பிரிச்சுட்டாங்க. அதாவது இன்ஃப்ளூயன்ஸானால் பாதிக்கப்பட்ட மனிதர்களினுடைய திரவ மாதிரி எடுத்து ஒரு வடிகட்டினாங்க. அப்போ அந்த வடிகட்டியில் அந்த ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸே அப்படின்ற பாக்டீரியா வந்து தனியாக வந்தது. ஸோ அதை அவங்க தனியாக பிரிச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய திரவம் அதை வந்து இப்போ மற்ற உயிரினங்கள் மீது பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதுக்காக அவங்க வந்து ஃபெரட்ஸை தேர்ந்தெடுத்தாங்க. ஃபெரட் அப்படின்றது ஒரு வகையான உயிரினம் தான். இந்த ஃபெரட்ஸுக்குமே வந்து அந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு ஏற்படுற மாதிரியே இன்ஃப்ளூயன்ஸா வந்து ஏற்பட்டு அதுக்கும் வந்து காய்ச்சல் ஏற்படுறது, அதே மாதிரி மற்ற சுவாச பாதிப்புகள் ஏற்படுறது, இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது. ஸோ மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஃபெரட்ஸுக்கும் வந்து ஏற்படுறனால அந்த ஃபெரட்ஸ் மீது இந்த திரவமானது செலுத்தப்பட்டது. இப்போ இந்த திரவம் செலுத்திய பிறகு அந்த ஃபெரட்ஸுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸா ஏற்பட்டது. அதாவது இப்போ இன்ஃப்ளூயன்ஸாவை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியம் வந்து ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸே அப்படின்ற பாக்டீரியம் அப்படின்னு 1892ஆம் ஆண்டு ரிச்சர்ட் ஃப்ரீட்ரிக் யோஹானஸ் வைஃபர் அப்படின்ற ஜெர்மன் ஃபிசிஷியன் கண்டறிஞ்சு சொன்னாங்க. இப்போ அது உண்மையாக இருந்தால் இப்போ இந்த ஃபில்ட்ரு பண்ணாங்கல்ல, சாம்பர்லேண்ட் ஃபில்டரில் வச்சு அந்த திரவத்தை ஃபில்ட்ரு பண்ணி அந்த பாக்டீரியாவையே தனியாக எடுத்தாச்சு. இப்போ அந்த பாக்டீரியா இல்லாத ஃப்ளூயிட் தான் இருக்குது. ஸோ அதை வந்து அந்த ஃபெரட்ஸுக்கு செலுத்தும் போது உண்மையாக பார்த்தா இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படக்கூடாது, ஆனால் இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படுது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அந்த ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸே அப்படின்ற பாக்டீரியம் இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படுறதுக்கு காரணம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை இவங்க உறுதிப்படுத்தினாங்க. மேலும் இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்போ இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படுறதுக்கு வைரஸ் தான் காரணம் அப்படின்னு உறுதிப்படுத்தினாங்க. ஏன்னா அந்த ஃபில்டர்னால பாக்டீரியாவை மட்டும்தான் ஃபில்ட்ரு பண்ண முடியும், வைரஸை வந்து ஃபில்ட்ரு பண்ண முடியாது. ஸோ அதன் காரணமாக அந்த வைரஸ் வந்து அந்த திரவத்தோட தனியாக பிரித்து எடுக்கப்பட்டது. ஸோ
அந்த வைரஸோட இருக்கக்கூடிய திரவத்தை நேரடியாக அந்த ஃபெரட்ஸ் மீது செலுத்தும் போது அந்த ஃபெரட்ஸுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படுது அப்படின்றத இந்த 3 பேரும் வந்து உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் மேலும் அந்த ஃபெரட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸா ஏற்பட்ட பிறகு அதனுடைய திரவ மாதிரிகளை எடுத்து வேற ஃபெரட்ஸில் வந்து செலுத்தினாங்க. அப்போ அந்த ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மற்ற ஃபெரட்ஸுக்குமே வந்து இதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா தொற்று ஏற்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் அந்த 1933ஆம் ஆண்டு தான் இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படுறதுக்கு பாக்டீரியம் கிடையாது, வைரஸ் காரணம் அப்படின்னு கண்டறியப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஏற்பட்டால் பல பாதிப்புகள் ஏற்படும். குறிப்பாக காய்ச்சல், தலைவலி, தசைவலி, மூக்கொழுகுதல், அதே மாதிரி இருமல், அதுக்கப்புறமா வந்து சோர்வு, இது மாதிரியான அறிகுறிகள் தென்படும். அதுக்கப்புறம் போக போக என்செஃபலைட்டிஸ், மெனஞ்சைட்டிஸ், நிமோனியா அப்படின்னு பல பாதிப்புகள் வந்து ஏற்படும். அதில் இந்த நிமோனியா அப்படின்ற பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸே அப்படின்ற பாக்டீரியம். ஸோ பொதுவாகவே இன்ஃப்ளூயன்ஸானால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நிமோனியா வந்து ஏற்படும். ஸோ அப்படி நிமோனியானால அவங்க பாதிக்கப்படுறனால அவங்களுடைய மூக்கு, தொண்டை, அந்த சுவாச பாதையிலெல்லாம் இந்த நிமோனியாவை ஏற்படுத்தக்கூடிய ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸே அப்படின்ற பாக்டீரியா வந்து பொதுவாகவே இருக்கும். ஸோ அதை தான் வந்து தவறுதெல்லாம் எடுத்து எல்லா இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த பாக்டீரியம் இருக்குது. ஸோ இந்த பாக்டீரியம் தான் இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படுற காரணம் அப்படின்னு ரிச்சர்ட் ஃப்ரெட்ரிக் யோஹானஸ் அந்த ஃபைஃப்லர் அவர் வந்து அதை வந்து அப்படி கண்டறிஞ்சு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அது கிடையாது அர்த்தம், இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படுற எல்லாருக்குமே வந்து நிமோனியா பாதிப்பு வந்து ஏற்படுது. ஸோ நிமோனியா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த பாக்டீரியமே ஒழிய ஒட்டுமொத்த இன்ஃப்ளூயன்ஸாவை ஏற்படுத்தக்கூடிய இந்த பாக்டீரியம் கிடையாது. இன்ஃப்ளூயன்ஸாவை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் அப்படின்னு அந்த வில்சன் ஸ்மித், கிறிஸ்டோபர் சாண்டர்சன், பேட்ரிக் லேலார்ட் இந்த 3 நபர்கள் வந்து 1933ஆம் ஆண்டு கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படுறதுக்கு வைரஸ் காரணம் அப்படின்னே தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸாவை தடுக்கிறதுக்கு வேக்சினை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியே புரிய வந்தது. அதுக்கப்புறமா தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸாவுக்கு எதிராக வேக்சின் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில் அதுக்கப்புறம் விஞ்ஞானிகள் வந்து ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. இப்போ பொதுவாகவே இன்ஃப்ளூயன்ஸா வந்து 4 டைப்ஸாக இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸா ஏ, இன்ஃப்ளூயன்ஸா பி, இன்ஃப்ளூயன்ஸா சி, இன்ஃப்ளூயன்ஸா டி வைரஸ் அப்படின்னு 4 வைரஸஸ் இருக்குது. அதில் 1933ஆம் ஆண்டு மனிதர்களில் ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸா கண்டறியப்பட்டது வந்து இன்ஃப்ளூயன்ஸா ஏ. அது வந்து மனிதர்களை பாதிக்கும், பன்றி மாதிரியான உயிரினங்களையும் பாதிக்கும், அடிக்கடி அது வந்து பேண்டமிக்காக வந்து ஏற்படும். ஸோ அதுதான் அது. ஸோ அதை அவங்க வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1940ஆம் ஆண்டு இன்ஃப்ளூயன்ஸா பி வைரஸ் அதுவும் வந்து கண்டறியப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து அதே காலகட்டத்தில் தாமஸ் பிரான்சிஸ் ஜூனியர் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ரிசர்ச்சர் அவர்னாலையும் ஜோனஸ் சால்க் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் வைராலஜிஸ்ட் இவங்க 2 பேர்னால, தாமஸ் பிரான்சிஸ் ஜூனியர் அப்படின்ற அமெரிக்கன் ஃபிசிஷியனாலையும் ஜோனஸ் சால்க்னாலையும் 1940களில் இன்ஃப்ளூயன்ஸாக்கு உண்டான வேக்சின் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு 1942ல் அது வந்து இராணுவ பயன்பாட்டிற்கு வந்து 1945ல் பொது பயன்பாட்டிற்கு வந்தது. அதுக்கப்புறம் 1947ஆம் ஆண்டு இன்ஃப்ளூயன்ஸா சி வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா 1957, 1958 இந்த 2 ஆண்டுகளில் இன்ஃப்ளூயன்ஸாவுடைய இன்னொரு பேண்டமிக் ஏற்பட்டது. அது ஏசியன் ஃப்ளூ அப்படின்னு அழைக்கப்படும். அதுக்கப்புறம் 1968, 1969 இந்த காலகட்டத்தில் ஹாங்காங் ஃப்ளூ அப்படின்னு சொல்லி இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸா பேண்டமிக்கும் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா வந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு, அதுவும் வந்து குறிப்பாக வந்து 21st செஞ்சுரியிலலாம் 2009, 2010 காலகட்டத்திலலாம் அதனுடைய இன்னொரு பேண்டமிக்கும் கூட ஏற்பட்டது, இன்ஃப்ளூயன்ஸா பேண்டமிக்கும் கூட. அதுக்கப்புறம் 2011ஆம் ஆண்டு தான் இன்ஃப்ளூயன்ஸாவுடைய இன்ஃப்ளூயன்ஸா டி வைரஸும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் எல்லாமே வந்து ஆர்த்தோமிக்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது ஆர்த்தோமிக்ஸ் ஒவிரிடி அப்படின்ற ஒரு வகையான வைரஸ் ஃபேமிலி, ஆர்என்ஏ வைரஸ் ஃபேமிலியை சேர்ந்தது தான் இந்த 4 செட் ஆஃப் வைரஸ் ஜென்ராவுமே. ஸோ அதை வந்து கண்டறிஞ்சு அது வந்து 2011 தான் முழுமையாக வந்து அறிய முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸும் வந்து சாதாரணமாலாம் கிடையாது. சும்மா ஒரு தடவை தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தடுப்பூசி போட்டுட்டே வந்து அது வந்து சரி பண்ணலாம் முடியாது. ஏன்னா அந்த வைரஸ் வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்குது. அந்த தடுப்பூசி இப்போ வந்து கண்டுபிடிக்கிறோம், அதை வந்து தடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்து அந்த தடுப்பூசியை எதிர்க்கிறதுக்குண்டான தன்மையோடு வந்து எவால்வ் ஆகி வரும். அதனால ஒவ்வொரு முறையும் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸை தடுக்கிறதுக்கு தடுப்பூசிகள் வந்து மேம்படுத்தப்பட்டு வரணும். ஸோ அது வந்து தொடர்ந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் நடந்துகிட்டே வருது. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸா தான் கடந்த காலகட்டத்தில் அதிகமான மனிதர்கள், குறிப்பாக ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ளேயே 5 கோடி மனிதர்களுக்கும் மேலே உயிரிழக்கிறதுக்கு காரணமாக இருந்ததுலாம் இந்த இன்ஃப்ளூயன்ஸா தான். ஸோ இப்பேற்பட்ட இன்ஃப்ளூயன்ஸாவை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் அப்படின்னு கண்டறியப்பட்ட பிறகு தான்
இப்போ வந்து அது பெரிய அளவில் வந்து ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ இப்பேற்பட்ட இன்ஃப்ளூயன்ஸா வைரஸை வில்சன் ஸ்மித், கிறிஸ்டோபர் சாண்டர்சன், பேட்ரிக் லைட்லாட் இவங்க 3 பேர் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து கண்டறிஞ்சு இப்படி தான் அந்த பரிசோதனையின் மூலமாக அந்த சேம்பர்லேன் ஃபில்டரை பயன்படுத்தி தான் கண்டறிஞ்சு அதை வந்து தெரியப்படுத்தினாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் மாதிரியே வரலாற்றில் எக்கச்சக்கமான வைரஸ் இருக்குது. குறிப்பாக போலியோ வைரஸ். இந்த போலியோ வைரஸ் ஏற்படுத்தின பாதிப்பு என்ன, இந்த போலியோ வைரஸ் வந்து எப்படி, அதாவது போலியோவை ஏற்படுத்தக்கூடியது போலியோ வைரஸ் அப்படின்னு எப்படி யாரால் கண்டறியப்பட்டது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், பாருங்கள். தேங்க்யூ.